10 விரல் கோலம் போட பூமி மேல முளைச்சு சித்திரமே உன் செவ பார்த்து பார்த்து ஆயுள் கூட எனக்கு புன்னகையின் காலம் போக தோகையாக சிரிச்ச பெட்டகமே யாருக்கிங்கு யாரு காவல் மாறி போச்சு கணக்கு என் கூட பேசுற தொட்டவ உனக்கு நேரில காட்டிக்கவா எனக்கு பிடிச்ச எல்லாம் இனிப்பு சாப்பிட தரட்டுமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா. உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம வந்து அக்கா வீட்டில் தான் இருக்கோம். அக்கானா யாருன்னு சொல்லி கேட்பீங்க. இவங்க வந்து என்னோட அத்தை பொண்ணு. சின்ன வயசுலேருந்து அக்கா அக்கான்னு கூப்பிட்டனால அப்படியே பழகிடுச்சு. இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன vlog பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஃபேமிலியோட ஒரு கோயிலுக்கு நம்ம வந்து போகிறோம். எந்த கோயில் அப்படின்னு சொல்லி இந்த நீங்கள் வீடியோக்குள்ளே போய் பார்ப்பீங்க. நம்ம வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்க திட்டை போகிற வழியில் திருக்கற்காவூர் அப்படின்ற ஒரு ஊரில் திரு கற்பக ரச்சிதாம்பிகை அப்படின்ற ஒரு கோயிலுக்கு தான் நம்ம வந்து ஃபேமிலியோட போகிறோம் ஃபஸ்ட் டைமு. கும்பகோணத்துலேருந்து போனோம் அப்படின்னா 18 கிலோமீட்டரு, தஞ்சாவூர்லேருந்து போனோம் அப்படின்னா 22 கிலோமீட்டரு. அக்கா வீட்டிலேருந்து கிளம்பி அன்னை வீட்டுக்கு நம்ம வந்து போயிட்டு இருக்கோம். தோடநேரி பக்கத்தில் இருக்க அன்னை வீட்டுக்கு நம்ம வந்து போய்கிட்டு இருக்கோம். அத்தை இருக்காங்க, அண்ணன் பையன், அண்ணி எல்லாரும் இருக்காங்க. அண்ணியோட அப்பா அம்மா எல்லாரும் போகிறோம். நம்ம இந்த பஸ்ஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 18 பேர்கிட்ட போகிறோம். எதுக்காக இந்த கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அண்ணனுக்கு வந்து கல்யாணம் ஆன புதுசில் வந்து இங்கே வந்து வேண்டிக்கிட்டாங்களாம். குழந்தை வரம் கிடச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து நாங்கள் தம்பிக்கு எடைக்கு தகுந்த மாதிரி காசு பழங்கள்லாம் வைக்கிறோம்னு சொல்லி வேண்டிக்கிட்டனால தாங்க வேண்டி கொஞ்ச நாள்லயே தம்பி வந்து பிறந்துட்டனால நம்ம வந்து இங்க வந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபேமிலியோட வந்து போய்கிட்டு இருக்கோம். இவங்க தான் அண்ணன் பையன். இவங்க பேர் வந்து பேரமுதன். தம்பி பேர் வந்து பேர் எப்படி இருக்கு அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே எங்கள் அண்ணி மாதிரி இருக்கான். அன்னை மாதிரி சுத்தமாகவே ஒரு பொட்டு கூட இல்லை, எல்லாமே எங்கள் அண்ணி தான். அண்ணி நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஹாய். தம்பி பிறந்தப்ப வந்தது, இப்பதான் தம்பியை செகண்ட் டைம் நான் வந்து பாக்குறேன். ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அதுவும் இல்லாம அவன் யார் தூக்குனாலும் அழுகவே இல்லை, அவன் பேசாம வந்துட்டான். சில பிள்ளைங்க வந்து அழுகுங்க, ஆனா தம்பி வந்து அழுகவே இல்லை. என்னோட மருமகன் பேரமுதனுக்காக தான் இப்ப நம்ம வந்து இந்த கோயிலுக்கு வந்து போயிட்டு இருக்கோம். வண்டியில வந்து பாட்டு ஓடிட்டு இருக்கு, அதனால பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ நம்ம சரியா எங்க இருக்கோம்னு தெரியல, ஆனா ஒரு 6:15 போல டீ குடிக்கிறதுக்காக பஸ் வந்து நிப்பாட்டி இருக்காங்க. அதனால எல்லாம் டீ குடிக்கிறதுக்காக வண்டியை விட்டு கீழே இறங்கி நின்றுகிட்டு இருக்கோம். ஹாய் சொல்லுங்க. இப்ப எங்க மாமா வயசுக்குள்ளே இருக்கும்போது நல்லா இருந்தாரு, இப்ப சொட்டை வந்துருச்சு. நான் சொட்டையை ஜூம் பண்ணி இருப்பேன். கடையில ஆப்பமும் இருந்தது, அதனால ஒரு டீயை வாங்கி ஆப்பத்தை நானும் கருவாவும் தொட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். ஆப்பத்தை சாப்பிடும்போது எனக்கு திருச்சி ஞாபகம் வந்துடுச்சு. திருச்சியில் வந்து நடராஜபுரம் பக்கத்தில் நம்ம வந்து ஒரு ராமச்சந்திர சேம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு சேம்பரில் வந்து நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது அம்மா அப்பா அக்காங்க நான் எல்லாமே அங்கே தான் இருந்தோம். அப்போதைக்கு காலையில் நானும் எங்கள் சின்னக்காவும் தான் போய் டீ வாங்கிட்டு ஆப்பம் வாங்கிட்டு வருவோம். டீயில் தொட்டு தான் சாப்பிடுவோம். எனக்கு இந்த டீயை சாப்பிடும்போது எனக்கு அந்த நினப்பு வந்து வந்துடுச்சு. சொல்லணும் அப்படின்னா அந்த கோயிலுக்கு வர வழியில அவ்வளோ அழகா பசுமையா இருந்தது. இதுதான் அந்த கோயில். நம்ம வந்து கோயிலுக்கு வந்து வந்துட்டோம். அண்ணி இவங்கெல்லாம் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன்னு சொல்லி தம்பியை தூக்கிட்டு வரேன்னு சொன்னாங்க. நம்ம தலையை மட்டும்தான் சீவணும். நம்ம அங்கேயே குளிச்சு கிளம்பி வந்துட்டோம். தலையை மட்டும் சீவிட்டு நம்ம வந்து கோயிலுக்குள்ள போறதா வேலை. அவங்கெல்லாம் அண்ணி இவங்கெல்லாம்
கிளம்பி வரேன்னு சொன்னாங்க. அதனால நம்ம ஃபர்ஸ்ட் போய் உட்காந்துடலாம், வீடியோ இதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானு கருவா அக்கா பசங்க எல்லாம் நடந்து போயிட்டு இருக்கோம். அக்கா பசங்கன்னா நம்ம மதுரையில இருக்காங்கல்ல, அவங்க பசங்களோட நம்ம வந்து நடந்து போய்கிட்டு இருக்கோம். எதுக்கு இந்த கோயிலுக்கு திரு கற்பக ரச்சிதாம்பிகை அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னா, அந்த காலத்துல ஒரு முனிவர் இருந்தாங்களாம். அந்த முனிவரோட பேர் வந்து கௌதமர். அவங்களோட மனைவி பேர் வந்து வேதகி. இவங்களுக்கு வந்து ரொம்ப நாளா குழந்தையே இல்லையா, அந்த கோயிலே பணிவிடை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. சிவனோட அருளால அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்குது. அந்த குழந்தை பாக்கியத்தையும் தடுக்கிறதுக்காக ஏதோ பிளான் பண்ணி என்னென்னமோ பண்ணியிருக்காங்க. ஒரு சாமி கிட்ட போய் தேவகி அப்படின்றவங்க வந்து அந்த முனிவரோட மனைவி வந்து எங்களுக்கு இந்த குழந்தை பாக்கியத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வேண்டி இருந்திருக்காங்க. அந்த சாமி வந்து அந்த சாமியோட அருளால அவங்களுக்கு வந்து குழந்தைய நின்று சுகப்பிரசவமா அந்த குழந்தைய வந்து பெற்றெடுக்கிறாங்க. இந்த சாமியோட பேர் வந்து திரு கற்பக ரச்சிதாம்பிகைன்னு சொல்லி பேர் வந்ததா சொல்லியிருந்தாங்க. அந்த இதுலையுமே எழுதி போட்டிருந்தாங்க, இந்த சாமி எப்படி உருவான வரலாறுலாம் எழுதி போட்டிருந்தாங்க. அதை நான் படிச்சு நான் அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து சொல்றேன். யோஜி ஹாய் சொல்லு. யோஜி ஹாய் சொல்லுண்ணே. நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு ஷார்ட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போயிருந்தோம். போறப்பதான் பார்த்தோம் அன்னதானம் போட்டுட்டு இருந்தாங்க. விட்டுருவோமா நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே அங்கே போய் ஒரு பிளேட்டை வாங்கி அன்னதானம் வாங்குறதுக்காக வரிசையில நான் வந்து நின்றுட்டேன். என்னென்ன போட்டாங்க அப்படின்னா வெண்பொங்கல், சக்கரை பொங்கல், அதுக்கப்புறம் கூடவே இட்லி, தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார் வச்சு கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே டேஸ்டா இருந்தது. நாங்கள் வாங்கி சாப்பிட்டோம். ஃபேமிலியில எல்லாத்தையுமே சொல்லி எல்லாருமே அன்னதானம் வாங்கி சாப்பிட்டோம். இந்த கோயிலுக்கு இந்த இடத்துல வந்து நம்ம வந்து சாமியோட பிரசாதத்தை சாப்பிட்றோம் அப்படின்றப்ப ரொம்பவே ஹாப்பியா இருந்தது. இப்போ நம்ம வந்து சாமியை பார்க்கறதுக்காக தான் லைன்ல நின்றுருக்கோம். சொல்லாதடா, செல்லுன்னு சொல்லாதங்க. இவர் உட்காந்துருக்காரு. இந்த காசு பாருங்க எவ்வளவு பெருசா தெரியுதுன்னு. நம்ம வந்து இப்பதான் திரு கற்பக ரச்சிதாம்பிகை அப்படின்ற அம்மன் கோயிலுக்கு வந்து போய்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து முதல்ல லைன்ல நின்னது வந்து வேற சாமி. இப்பதான் இந்த கோயிலுக்கே நம்ம வந்து போயிட்டு இருக்கோம். ரொம்பவே கிரௌடா இருந்தது. ரெண்டாவது இங்க வந்து ஒரு வெள்ளி தொட்டி வச்சிருக்காங்க பாத்தீங்களா, இந்த தொட்டியில தான் இந்த குழந்தை எனக்கு குழந்தை வேணும்னு சொல்லி வேண்டிட்டு போனவங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா இந்த தொட்டியில போட்டு சாமியை சுத்தி வருவாங்களாம். இப்போ உங்களுக்கு ஒரு இமேஜ் காமிக்கிறேன் பாருங்க. அந்த முனிவரோட மனைவி தான் இவங்க தான் அங்க வேண்டி இவங்களாலதான் அந்த கோயிலுக்கு வந்து திரு கற்பக ரச்சிதாம்பிகைன்ற பேர் வந்தது அப்படின்னு சொல்லியும் போட்டிருந்தது. ஃபுல்லா நான் வந்து எடுக்க முடியல, போன் அலௌடு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் எடுக்க முடியல. தம்பி இப்ப வந்து உட்கார வச்சு கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கோம். உட்காந்துருக்கான். பரவாயில்ல, அழுகாம உட்காந்துட்டு வரான். ஐயோ சிரிக்குதுரி. சிரிப்பழகி யாரு? அப்படியே நின்னுங்க, ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க. இங்க பாரு சாமி, இங்க பாரு அத்தையை பாருங்க. ஏக்கா நீ பாருக்கா, சொல்லுவேக்கா. நீ பாருக்கா. கரெக்டா உங்க அப்பா அம்மாவுக்கு மட்டும் சிரிக்கிறேன். ஈயா தங்கக்குட்டி அமுதன் இங்க பாருங்க. அமுதன் தங்கக்குட்டி அமுதன் இங்க பாருங்க. அமுதன் அமுதக்குட்டி.
இதுல உட்காரியா ஆட்டி விடு. ஏஜிங்க அம்மா பார்த்து சிரி. ஏஜி அம்மா பார்த்து சிரி. இப்போ நம்ம வந்து தம்பி வந்து தூக்கிட்டு போய் எடைக்கு எடை வைப்பாங்கல்ல, அங்க அந்த துலாபாரம்னு சொல்லுவாங்க. அங்கதான் நம்ம வந்து தம்பியை தூக்கிட்டு வந்திருக்கோம். அண்ணன் பையனை வந்து தூக்கிட்டு வந்திருக்கோம். நம்மளுக்கு முன்னாடி ஒரு 2-3 ஃபேமிலி வந்து அவங்களோட குழந்தைய எடைக்கு எடை போட்டு சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்க முடிச்சதுக்கு அப்புறம் தான் அதனால நம்ம வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுல வந்து இந்த டப்பா நிறைய, இந்த பை நிறைய பணம் இருந்தது, சில்லற காசு இருந்தது. அதுக்கப்புறம் பழங்கள், பச்சரிசி, மண்டை வெள்ளம் இதெல்லாம் வந்து நம்ம வந்து சாமிக்கு வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். சிரி. அமுதன் அந்த சைடு போயிரு. இந்த கோயில்ல தரிசனத்தை நம்ம முடிச்சிட்டு நம்ம வந்து இன்னொரு கோயிலுக்கு வந்து போக போறோம். இப்ப நம்ம வந்து எங்க வந்திருக்கோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில் தான் வந்திருக்கோம். ஒரு சாங் கூட இருக்கும், புன்னைநல்லூர் மாரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் வந்திருக்கும்ல, அந்த புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலுக்கு தான் நம்ம வந்து வந்திருக்கோம். நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரேன், நானும் சரி என் ஹஸ்பண்டும் சரி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து வரோம். இதுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய கோயிலுக்குலாம் நம்ம வந்து போனதுல. ரெண்டாவது இந்த பாட்டு வந்து ரொம்ப ஹிட். ரெண்டாவது இந்த கோயில அவ்வளோ கிரௌடுங்க. நம்ம வந்து சாமி கடைசி முடிக்க பார்க்கவே முடியல, ரொம்ப கூட்டமா இருந்தது. ரெண்டாவது இன்னொரு கோயிலுக்கு வேற போறோம்னு சொல்லியிருந்தாங்களா, அதனால நம்ம வந்து சாப்பிட்டு சாமி மட்டும் பார்த்துட்டு உடனே வந்துருங்க, வேற எங்கேயும் சுத்தி பார்க்காதங்கன்னு சொல்லி அண்ணன் சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சாப்பிட்டு நம்ம வந்து எல்லாத்துக்கூடயும் போனோம் அப்படின்னா, செட்டா போனோம் அப்படின்னா வர முடியாது. அதனால நம்மளா தனித்தனியா போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா நானும் கருவா தம்பி 3 பேரும் கிளம்பிட்டோம் சாமியை பார்க்கறதுக்காக. அவ்வளோ கூட்டங்க, உள்ள நின்று எதுவுமே பண்ண முடியல, வேர்த்து ஊத்துது. ரெண்டாவது போனு கேமரா எதுவுமே அலோடு கிடையாது அப்படின்ட்டு அங்கங்க போர்டு வேற வச்சிருந்தாங்க. நாங்களே திருட்டுத்தனமா தான் எடுத்துக்கிட்டு இருந்தோம் வீடியோ. அதனால ரொம்ப கூட்டமா இருந்தனால நாங்க வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா,
கருவறைன்னு சொல்லுவாங்களா, அங்க வந்து ஒரிஜினல் சாமி வச்சிருக்காங்க. வெளியே வந்து ஒரு சிலை மாதிரி வச்சிருந்தாங்க, அதுவும் மாரியம்மன் தானா. அந்த சாமியை மட்டும் நம்ம வந்து கும்பிட்டு ரொம்ப கூட்டம் நிக்கவே முடியல. அதனால தம்பி வேற அழுதுட்டே இருந்தனால நம்ம வந்து சாமியை கும்பிட்டு பத்தி சோடத்தை வாங்கி பொருத்தி அங்கனக்குள்ளே வச்சுட்டு சாமியை கும்பிட்டு நம்ம வந்து வந்துட்டோங்க. இந்த vlog நாங்க இதோட முடிச்சுக்கிறோம். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பனா தான் நாங்க டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.